வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் வச்சு ஒரு டொமேட்டோ சோப் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். மெல்ட் அண்ட் போர் சோப்னாலே எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக அட்ராக்டிவாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் விஷயமே. இந்த சோப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ரெட் வைன் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். ரெட் வைன் சோப் பேஸில் பார்த்தீங்கன்னா ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். ஸ்கின்னை நல்லா எலாஸ்டிசிட்டியாகவும் ஸ்கின்னில் சுருக்கம் இல்லாமல், அதாவது ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரெட் வைன் சோப் பேஸ் இல்லைன்னா நீங்கள் கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் ரெட் கலர் லிக்விட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டொமேட்டோவில் லைக்கபின் அண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், டேன், டார்க் ஸ்பாட்ஸ், சன் டேமேஜ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு டோன் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கு இந்த டொமேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில். நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பெரியோட ஸ்மெல் வந்து பிடிக்கும், அதனால் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஃப்ராக்ரன்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்குமே நிறைய பெனிஃபிட், ரிங்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் இருக்கனால நான் ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு 3 இன்க்ரீடியன்ட் போதும் நமக்கு இந்த டொமேட்டோ சோப் செய்கிறதுக்கு. ரெட் வைன் சோப் பேஸ் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். டொமேட்டோ பவுடர் 1.5 கிராம், ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் 1.5 கிராம். இந்த அளவே போதுமானது. இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் சோப் பேஸில் இருக்கக்கூடிய ஃபோமிங் கம்மியாகலாம், இல்லை சோப் பேஸோட ஹார்ட்னஸ் கம்மியாகலாம். ஸோ இந்த அளவே ஆட் பண்ணுங்கள். இந்த அளவில் கம்மியாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சோப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பீக்கர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இதே மாதிரி பீக்கர்னாலும் எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் 200 கிராம் ரெட் வைன் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இதில் நேச்சுரலாகவே ரெட் கலர் இருக்கனால அது என்னோடய சோப்புக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெட் வைன் எக்ஸ்ட்ராக்டோட பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அந்த ரீசனால் நான் ரெட் வைன் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ சோப் பேஸை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது மெல்ட் ஆகிறதுக்கு குயிக்காக ஆகிடும். இல்லை நம்ம பெருசாக போட்டுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகும்போது மேலே ஒரு லேயர் ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இப்போது இதை வந்து நான் 1.5 கிராம் டொமேட்டோ பவுடர் எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோ பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வாட்டரில் நான் டிசால்வ் பண்ண போகிறேன், டிஸ்டில்டு வாட்டரில். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போது இதில் எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டொமேட்டோ பவுட்ரு ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள். ஃபைன் பவுடராக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா குறன்னு இருந்ததுன்னா நம்மளோட சோப் வந்து ஸ்க்ரப் மாதிரி ஆயிரும். டெய்லி ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளோட சோப் பேஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சான்றது பார்க்கலாம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஆவி பறக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆவி ஆகிறதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயிலாக இருக்கட்டும், டொமேட்டோ பவுட்ரு மிக்ஸ்சர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா கெட்டியாயிரும். ஸோ ரொம்பவும் ஆறக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. டொமேட்டோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கலர் தான் வந்திருக்கு. பட் அன்மோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான ரெட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் டார்க் ரெட். ஸோ ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்கள் ஃப்ரூட்டி ஸ்மெல் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட் ஸ்மெல் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரூட்டி ஸ்மெல்ன்றது நிறைய ஃப்ரூட்ஸோட கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்மளோட சோப் வந்து மோல்டில் போர் பண்ணிடலாம். போர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மோல்டை ஸ்டெரைல் பண்ணிவிட்டு ரப்பிங் ஆல்கஹால் போட்டு க்ளீன் பண்ணிடுறோம். ஒரு மோல்டுலேயும் நம்ம போர் பண்ணிக்கலாம்.
நான் வந்து சர்க்கிள் மோல்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த மோல்டுனாலும் எடுத்துடலாம். பட் இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் அன்மோல்ட் பண்ணுறப்ப பார்ப்பீங்க பாருங்கள். இப்போது ரொம்ப வேகமாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா ரொம்ப வேகமாக ஊற்றினா நுரை அதிகமாக ஃபார்ம் ஆயிரும், ரொம்ப பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா கெட்டி ஆயிரும். ஸோ ஊற்றி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இமிடியேட்டாக பக்கத்துலேயே ரப்பிங் ஆல்கோஹால் வச்சுக்கோங்க. ஸோ இமிடியேட்டாக ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது தான் அந்த மேலே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிரும். நீங்கள் இதை செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் அன்மோல்ட் பண்ணிடலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் 1 ஹவர் அவைலபிள் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போது வெளியில் போயிட்டு வரீங்களோ அப்போ வந்து இது பண்ணிக்கலாம். ஓப்பன்லேயே வச்சுட்டு போனீங்கன்னா கிளிசரின் டியூ ஃபார்ம் ஆயிரும். ஸோ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீட் ஃபினிஷான நமக்கு ஒரு சோப் வந்து ரெடியாக இருக்குது. ரெட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த நம்ம டொமேட்டோ பவுட்ரு ஊற்றுறப்ப எவ்வளோ டார்க் ஆச்சு அந்த மாதிரி இல்லாமல் அழகான கலரில் இருக்குது நமக்கு. இதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறத எப்படி ஒரு குயிக்காக ஒரு பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிளிங் ரேப் எடுத்துக்கோங்க. கிளிங் ரேப்பில் வந்து ஜஸ்ட் நம்மளோட எந்த சைடு கீழே இருந்ததோ அந்த சைடை வந்து சோப் வந்து கீழே தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக ஷார்ப்னஸாக இருக்கும். ஸோ அதை வந்து மேலே வச்சிடலாம். 4 பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு சாக்லேட் எப்படி சுற்றி வைப்பாங்க அந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் எல்லாமே இருக்க மாதிரி. நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல காற்று படப்பட நமக்கு ஒன்று கிளிசரின் டியூ ஃபார்ம் ஆகி பிசு பிசுன்னு ஆயிரும் பேக்கேஜிங்கே, இன்னொன்று ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் அன்மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அதை பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிட்டிங்கனாலே அந்த சோப்புலேயே கொஞ்சம் ஒட்டிடும். மேலே ஒட்டாமல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு ரவுண்ட் லேபிள் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இது நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் எலகண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம 24 ஹவர்ஸ் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஸ்வெட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.